வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ். லாஸ்ட்டில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. இதில் வந்து எஸ்எம்டினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காமல் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போக முடியாது. இதில் வந்து எஸ்எம்டி அப்படின்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காம்பனண்ட்ஸை நீங்கள் வந்து அதில் இந்த சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து சால்டர் பண்ணுவீங்க. சால்டர் பண்ணும்போது நமக்கு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஆனால் நம்ம எஸ்எம்டி காம்பனண்ட்டுங்கிறது இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகாது. அதாவது போர்டோட டாப் சர்ஃபேஸ்லேயும் பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு சர்க்யூட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடும். சென்ட்ரல் லேயர்லேயும் உங்களுக்கு சர்க்யூட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு டாப் லேயர்ஸில் பேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இதில் எந்த ஹோல்ஸும் இருக்காது. அந்த பேடு மேலே உங்களோட காம்போனண்ட்ஸ் டைரெக்டாக வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெட்டு வச்சு நீங்கள் ப்ளோயரை யூஸ் பண்ணும்போது அந்த சால்டரிங் பேட்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்போனண்ட்டை லாக் பண்ணிடும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்டி காம்போனண்ட்ஸும் சொல்லுவாங்க. நம்ம போர்டில் இருக்கிற ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்டி டைப்பில் தான் இருக்கும். நம்ம அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக பின் டைப்பில் காம்போனண்ட்ஸுங்கிறது ஹோல் உள்ள மாதிரி உள்ள காம்போனண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. அப்போ எஸ்எம்டியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா போர்டில் வந்து ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்தந்த காம்பனண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்டில் இருக்கிற எஸ்எம்டி காம்பனண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இண்டக்டர், காயில், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே ரெண்டு டைப் இருக்குது. எஸ்எம்டியும் இருக்குது, நார்மலும் இருக்குது. ஆனால் நம்ம டீட்டெயில்டாக மொபைல் சர்வீஸ் பண்ணணும், லேப்டாப் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் முழுக்க படிக்க வேண்டியது அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்டி பற்றி தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கம்பெனி ஓரியன்டர் போனீங்கன்னாலும் உங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி காம்பனண்ட்ஸ் தான் வந்து வரும். இதை வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ மூலமாக இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு மொபைல் மதர் போர்டை காமிச்சிருக்கோம். இங்கே வந்து உங்களால் விஷுவலாக வந்து பேட்ஸை வந்து பார்க்க முடியும். இப்போ இங்கே இருக்கிறது காம்பனண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு காம்பனண்ட்ஸ் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த காம்பனண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து பின் டைப் கிடையாது, எல்லாமே எஸ்எம்டி தான். இதை நீங்கள் ப்ளோ பண்ணி தான் உங்களால் வந்து எடுக்க முடியும். நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா அதோடய பேடு வந்து மெல்ட் ஆகும்போது அந்த காம்பனண்ட்ஸை நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் சர்ஃபேஸில் மவுண்ட் ஆகும். இதனால தான் இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸும்பாங்க. இங்கே இருக்கிற ஐசி ஆகட்டும், இங்கே இருக்கிற கனெக்டர் ஆகட்டும், இங்கே இருக்கிற காம்பனண்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி டைப்பில் தான் வரும். எஸ்எம்டியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு மதர் போர்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக உங்களால் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் படிக்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபால்ட் ஃபைண்டிங், ட்ரேசிங் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் மெத்தட் டாப் ட்ரைனிங் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். இதுக்கான நேரத்தை வந்து இது மிச்சப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறோம். பின் காம்பனண்ட்டில் இந்த மாதிரி உங்களால் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறது, ஒரு போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம மெல்ட் பண்ணும்போது மொத்த போர்டுமே வந்து மெல்ட்டிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த காம்பனண்ட்டுமே வந்து கலைஞ்சிரும். அதனால் இதில் ஹேண்ட் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பேசிக் எலக்ட்ரிக்ஸில் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் நிறையா போட்டுட்டு வரோம். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி எகைன் வச்சுட்டு நம்ம வந்து ப்ளோ பண்ணும் போது கூட காம்பனண்ட்ஸ் அதோடய பொசிஷனில் கரெக்டாக போய் லாக் ஆகிடும். அப்போ அசம்பிளிங், டிஸ்அசம்பிளிங் இதில் வந்து ஈஸியான வேலை தான். ஆனால் உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் ப்ராக்டிஸ் வேணும். உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.